ஸ்ரீ துர்கா தேவி. இதுவரை நீங்கள் பார்த்தது அன்னை துர்கையிடம் மகிஷனை திருமணம் செய்து கொள்ளுமாறு திருநேத்திரன் கேட்கிறான். மீண்டும் அன்னை மறுக்கிறாள். மறுபுறம் அன்னை ஸ்ரீ துர்கை மாய ரூபம் எடுத்து மகிஷன் முன் தோன்றுகிறாள். அதை அறிந்து கொண்ட மகிஷாசுரன் யுத்தம் செய்ய போவதாக அறிவிக்கிறான். அடுத்து வருவது நான் உனக்கு காலனாகத்தான் இங்கு வந்துள்ளேன். உன்னை வதம் செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன். என் கைகளால் நீ மரணம் அடைவாய். நில்லுங்கள் அசுரவேந்தே. நம்பிக்கையோடு இருங்கள் அரசே. அந்த பெண்ணை வதம் செய்து விட்டோம் என்ற செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். கட்டளையிடுங்கள். எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. ஆனால் இனிமேல் நான் மௌனம் சாதிப்பதில் அர்த்தமில்லை. இப்போது நான் உலகத்தில் உள்ள அனைத்து அசுர சக்திகளையும் ஒன்று திரட்டி எனக்குள் பலம் சேர்க்க வேண்டும். நான் உனக்கு காலனாகத்தான் இங்கு வந்துள்ளேன். என் கைகளால் நீ மரணம் அடைவாய். இரு. அந்த பெண் தப்பித்து விடாதபடி நாம் போர் தந்திரத்தை உருவாக்க வேண்டும். நீ சேனைகளை அழைத்துக் கொண்டு தெற்கு பக்கமாக செல். சக்கரம் போல் வளைத்துக்கொள். மீதி இருக்கும் சேனைகளோடு நான் மேற்கு பக்கமாக செல்கிறேன். வாருங்கள். நல்ல வேளையாக நீயே என் எதிரில் வந்து விட்டாய். என் கையாலேயே இன்று உன்னை அழுத்து விடுகிறேன் பார். நான் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க காரணம் உங்களுக்கு நல்ல புத்தி வரும் என்று நினைத்தேன். என்னுடைய முயற்சிகள் வீணாகிவிட்டன. உங்களின் அக்கிரமத்தின் காரணமாக துன்பம் மிகுந்து விட்டது. அதனால் அழிக்கப் போகிறேன். சேனைகளை, இந்த அகங்காரம் பிடித்தவளை 4 புறமும் சூழ்ந்து கொள்ளுங்கள். போங்கள்.
ஓடவும் பிடித்தவனே, இந்த திரிநேத்திரன் உன்னை கொல்லாமல் விடவே மாட்டான். श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी। இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ராட்சச சக்திகளும் அசுர சக்திகளும் ஒன்று சேர்ந்து வாருங்கள். நான் உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், எனக்குள் சக்திகளை புகுத்துங்கள். தாக்குங்கள். சூடி நீ வேரோடு பகையை வீட்டு நீ செல்வ கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி தாயினி சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரக்ஷினி மகா துர்கா. ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. பலமில்லாத பெண்ணே, என்னை கொன்று விடலாம் என்று மனப்பால் குடிக்காதே. என்னோட யுத்தம் செய் பார்க்கலாம். உன்னை வதம் செய்ய உன்னுடைய காலன் உன் எதிரிலே நிற்கிறான். இப்பொழுது நான் உன்னை கொல்லப் போகிறேன்.
இப்போது அனைத்து ராட்சச சக்திகளும் அசுர சக்திகளும் எனக்குள் புகுந்து என்னை பலசாலியாக்கிவிட்டது. எனக்குள் ஒரு புது பலம் வந்துவிட்டது. இனிமே அந்த பெண் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது, அழிக்க முடியாது. நாராயண நாராயண. என்ன செய்தி மகரிஷி? எங்களிடம் கூறுங்கள். ஜெகஜனனி ஸ்ரீ அன்னை துர்கை மகிஷாசுரனின் சக்தி வாய்ந்த 2 வீரர்களை அழித்து விட்டாள். சூடி நீ வேரோடு பதையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. இப்பொழுது மகிஷாசுரன் மட்டும்தான் இருக்கிறான். தாங்கள் அனைவரும் இனி பயத்தை விட்டு தாங்கள் எல்லாரும் வெளியே வரலாம். ஏனென்றால் அன்னை துர்கை நடத்த போகும் லீலை வினோதமானது. அதை தாங்கள் தரிசிக்க வேண்டாமா? இந்த சந்தர்ப்பத்தை தாங்கள் தவறவிடாதீர்கள். அன்னை நிச்சயமாக அந்த அசுரனை கொன்று விடுவாள். நாராயண நாராயண. அன்னையே, உங்களுக்கு அனந்த கோடி வணக்கங்கள். ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி, ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி, ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி. நான் எப்போதுமே பெண்கள் பலவீனமானவர்கள், பலமற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவளால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று நினைத்தேன். ஆனால் இன்றுதான் எனக்கு புரிந்தது, பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பலசாலியாகவும் இருப்பாள். இப்படி பலம் பொருந்திய ஒரு பெண்ணோடு யுத்தம் செய்வதில் ஒரு தனி ஆனந்தம் உள்ளது. பெண்ணே, உன்னோடு யுத்தம் புரிய வந்து கொண்டிருக்கிறேன். மூர்கனே மகிஷாசுரா, நான் உனக்காகத்தான் காத்திருக்கின்றேன். உன்னை அழிப்பதற்காகத்தான் நான் இந்த உருவில் வந்துள்ளேன். விரைந்து வா. என்னுடைய கோப அக்னி தணிவதற்குள் விரைந்து வா. உன் காலன் காத்திருக்கிறது. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. நெல் மகிஷாசுரா, இவன் யார்? என்னைப் போலவே இருக்கிறான். யார் நீ? உன்னுடைய மனசாட்சி என்னுடைய மனசாட்சியா? ஆம். எங்கு புறப்பட்டு விட்டாய்? அந்த அழகியை வதம் செய்வதற்கு. அவள்தான் என்னை கொல்லப் போகும் காலன். அதனால் அவளை அழிக்கப் போகிறாயா? இல்லை, அவள் கைகளால் நீயே அழியப் போகிறாயா? சொல். நீ கூறுவது எனக்கு சற்றும் புரியவில்லை. அதாவது, உன்னை பலி கொடுக்க நீ ஏன் இவ்வளவு ஆர்வமாக உள்ளாய் என்று கேட்கிறேன். அந்த பெண்ணால் தான் உனக்கு மரணம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் நீ ஏன் இப்படி சொல்வதை தெளிவாக சொல். அவளிடம் பயந்து போய் என்னுடைய தோல்வியை ஏற்க சொல்கிறாயா? அல்லது ஏதாவது ஒரு குகைக்குள் என்னை ஒளிந்து கொள்ள சொல்கிறாயா? அப்படி சொல்லவில்லை. அதை நானும் விரும்பவில்லை. ஆனால் அதற்காக நீயே உன் மரணத்தை தேடிச் செல்வதிலும் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்கிறேன். உண்மை என்னவென்றால், உன்னால் அந்த பெண்ணை நிச்சயம் அழிக்க முடியாது. அதனால் அந்த பெண்ணை கொல்ல நினைக்கும் முடிவை கைவிட்டு விடு. அவளை உன்னுடைய பத்தினியாக்க ஏதாவது யோசனை செய்.
அன்பெனும் பானத்தால் அவளை வீழ்த்திவிடு. அவளிடமிருந்து தப்பிக்க இதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய அன்பிற்கு அவள் கட்டுப்பட்டால் அதன் பிறகு அவள் அணைப்பாளே தவிர அழிக்க மாட்டாள். இதுவும் நல்ல யோசனையாகத்தான் தோன்றுகிறது. பார்க்கலாம் இனி அவள் எப்படி என்னை அழிக்கிறாள் என்று. பெண்ணே, உண்மை என்னவென்று அறிந்து விட்டேன். பத்தினி தன் கணவனை அழிக்க மாட்டாள் என்று தெரிந்து கொண்டேன். நீயும் உன்னுடைய மாங்கல்யத்தை இழக்க தயாராக இருக்க மாட்டாய். உன்னை விவாகம் செய்ய உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். நான் எடுத்து வரும் ரூபத்தை கண்டு நீ நிச்சயம் மயங்கத்தான் போகிறாய். உன்னை மயக்காமல் விடமாட்டேன். அழகியே, உன்னை பார்க்க வருகிறேன். என்னுடைய அழகென்னும் பானத்தை உன் மீது வீச வருகிறேன். இனி மரணம் என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதுவும் அன்பாக இருக்கும். நீ நினைப்பது சரிதான். அன்பை தவிர இந்த உலகில் வேறு எதுவும் பெரிதல்ல. இந்த உலகமே அன்புமயமானது. அன்பினால் தான் ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்பு இல்லை என்றால் நான் படைத்த இந்த உலகம் இருள் சூழ்ந்துவிடும். அவலட்சணமும் துக்கமும் நிறைந்ததாக மாறிவிடும். ஒருவேளை அந்த அன்பு சூழ்ச்சியாக, கபடமாக, அவநம்பிக்கை எனும் விஷம் நிறைந்து விட்டால் பவித்திரமான அன்பு அழிவிற்கு காரணமாகிவிடும். श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी. என்னிடம் யுத்தம் செய்ய நினைத்த அந்த அசுரன் நீதானா? ஒரு சாதாரண மானிடன் போல் உருமாறி வந்து யுத்தம் செய்ய போகிறாயா? இல்லை, யுத்தத்திற்கு வரவில்லை. திருமணம் செய்ய வந்துள்ளேன். நீ என்ன கூற விரும்புகிறாய்? நான் உன்னை விரும்புகிறேன். உன்னை திருமணம் செய்ய ஆசை கொள்கிறேன். ஆனந்தமாக வாழ வேண்டும். உண்மை என்னவென்றால், உன் அழகை பற்றி நான் கேள்விப்பட்டதும் அந்த பொழுதிலிருந்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசையோடு தவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். ஆச்சரியமாக உள்ளது.
நீ எப்பொழுதிலிருந்து இனிமையாக பேச கற்றுக்கொண்டாய்? அதற்கு காரணம் தேவையில்லை. அன்போடு பேசு தேவி, அதுதான் எனக்கு வேண்டும். நடந்தது என்னவென்றால், உன் மீது இருக்கும் ஆசையால் எனக்குள் இருக்கும் யுத்த வெறி அப்படியே தணிந்து விட்டது. இப்போது என் மனதிற்குள் அன்பெனும் ஊற்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது அன்புதான் வேண்டும். மகிஷாசுரனே, உன்னுடைய எண்ணம் என்னவென்பது எனக்கு புரிந்துவிட்டது. என்னை விரும்புவதாக கூறி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கின்றாய். நீ எந்த சூழ்ச்சிகள் செய்தாலும் உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நீ மட்டும் என்னுடைய அன்பெனும் வலையில் விழுந்து விட்டால் என்னை அழிக்க வேண்டும் என்ற கனவு நிரந்தர கனவாகிவிடும். இந்த மகிஷாசுரன் அன்னையிடம் மாய வேலை காட்டுகிறான். தன்னுடைய சூழ்ச்சி மூலமாக அன்னையை மயக்க பார்க்கிறான். அதை நினைத்து கவலை வேண்டாம். இந்த உலகத்திலே எந்த நயவஞ்சகத்திலும் அன்னை சிக்கிவிட மாட்டாள். ஆனால் சில சமயங்களில் அசுரர்கள் ஜெயிப்பது போல் தோற்றமளிக்கக்கூடும். ஆனால் அது உண்மையல்ல தேவேந்திரா. இவை அனைத்தும் அன்னையின் மாயை. அன்னை என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பார். மூர்க்கனே மகிஷாசுரா, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய அழகான இந்த உருவத்திற்கு பின்னால் அசுரன் மறைந்திருப்பது எனக்கு தெரியாதென்று நினைத்தாயா? உன்னுடைய மாய வித்தையால் என்னை மயக்கி விடலாம் என்று கனவு காண்கின்றாயா? அது நடக்காத காரியம். என்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக உன் குரூபமான உருவம் தெரிகிறது. அதாவது பாதி ராட்சதன் பாதி மிருகமான உனது ரூபம். உன்னுடைய தாய் ஒரு மகிஷி, உன்னுடைய தந்தை ஒரு ராட்சதன். நீ அவர்களுக்கு பிறந்த புதல்வன். நீ முழு எருமையும் அல்ல, முழு ராட்சதனும் அல்ல. உன்னை போன்ற குரூபியை என்னை போன்ற அழகி மணப்பாடா? ஒரு காலம் இல்லை. போதும், நிறுத்து, பேசாதே. உன் நாவை அடக்க பழகிக்கொள். நீ பார்ப்பதற்கு மட்டும்தான் அழகாக இருக்கிறாய், மனதில் அழகில்லை. அதனால் இப்போது நான் உன்னை வதம் செய்ய போகிறேன். என்னுடைய அன்பிற்கு மரியாதை கிடைக்காத போது அந்த அன்பு எனக்கு துச்சமானது. இப்பொழுதே, இந்த கணமே அதை அழித்து விடுகிறேன். உன்னுடைய அழிவு இப்போது ஆரம்பமாகிவிட்டது. வா, என்னுடன் யுத்தம் செய். ஒரு பலமில்லாத பெண்ணை மகிஷாசூரன் அழித்து விட்டான் என்று இந்த உலகம் என்னை ஒருபோதும் தூற்றக்கூடாது. வா! துஷ்டனே, உன்னை வதம் செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன். சூடி நீ வேரோடு பதையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி தாயுனி சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரக்ஷினி மகா துர்கா. ஈசனோட தாயும் நீ கைலாசநாதவா
வாசினி அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா श्री दुर्गा देवी श्री दुर्गा देवी நீ என்னை அழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் பெண்ணே. உன்னால் என்னை அழிக்க முடியாது.
இவன் மிக பெரும் மாயாவியாக இருக்கிறான். யுத்தத்தை பார்த்து பார்த்து களைத்து விட்டேன். இப்படியே நடந்து கொண்டிருந்தால் அன்னை எப்படி வதம் செய்வார்? துஷ்ட பெண்ணே, இதோ பார், என்னுடைய பானத்தை ஏற்றுக்கொள். மங்கும் சூடி நீ வேரோடு பகையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி சகல ஜீவநாயகி, உலகம் காக்கும் ரக்ஷினி மகா துர்கா. தாயுனி கைலாசநாத வாசினி, அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே, எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த மகிஷாசுர மர்த்தினி அன்னை துர்கா தேவி வாழ்க! வடிவமாகினி காக்கும் தெய்வம் திருமாலை காக்க வந்தார். சங்கு சக்கரம் ஏந்தியே திருசூலம் பற்றியே உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா. உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता, नमस्तस्यै नमस्तस्यै नमस्तस्यै. மங்கும் சூடி நீ வேரோடு பகையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி தாயுனி சகல ஜீவநாயகி, உலகம் காக்கும் ரக்ஷினி மகா துர்கா. ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி, அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ 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 துர்கா. இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே, எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி. இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே, எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி. சந்திரபிம்பம் சூடினி சாந்த வடிவமாகினி காக்கும் தெய்வம் திருமாலை காக்க
வந்தாய். சங்கு சக்கரம் ஏந்தியே திருசூலம் பற்றியே உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா. உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா 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 ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. உலகை உருவாக்கிய அன்னையே, அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரம் நீ மட்டும்தான் தாயே. தேவர்களாக எங்களை படைத்து பூரண சிருஷ்டியையும் எங்களிடம் ஒப்படைத்தாய். உலகமும் ரிஷிகளும் பூஜிக்கும் உங்களை நாங்களும் அடிபணிகின்றோம் தாயே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்னையே, எங்கள் மீது எப்பொழுதும் நீங்கள் கருணையோடு இருக்க வேண்டும். அதேபோல் இவ்வுலகையும் காக்க வேண்டும். தேவர்களே, உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளே, எப்பொழுதெல்லாம் உலகில் அக்கிரமம், அநியாயம், பாவங்கள் அதிகரிக்கிறது, அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன். அப்பொழுதெல்லாம் சங்கடங்கள், பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடுவேன். நன்மை பெற செய்வேன். என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி வாழ்க! ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி வாழ்க! ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி வாழ்க!